பிரசிடென்ட் சாய்ஸ் சில்ட்ரன் சேரிட்டி வந்து அப் டு 20,000 வரைக்கும் டிசேபிளான சில்ட்ரனுக்கு வந்து ஃபண்டிங் வந்து வழங்குறாங்க. அதை எந்த கேட்டகரிக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு கிட்ஸ் வந்து டிசேபிளாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து ஒரு எக்யூப்மெண்ட் ஏதாவது தேவைப்படுதாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ஃபண்டிங் வந்து கட்டாயம் கிடைக்கும். அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி திட்டமிடலின் மூலம் உங்கள் செல்வத்தை வளர்த்துக் கொள்ளவும், வீடுகள் வாங்க விற்க முதலீடு செய்வதற்கும், ஆயுள் காப்புறுதி திட்டங்களுடன் முதலீட்டு வாய்ப்புகளுக்கும் என்னை அழையுங்கள். தொலைபேசி இலக்கம் 6470038361. உங்களுக்கு ஏற்ற சிறந்த திட்டத்தை உருவாக்க உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்குங்கள். பிரசிடென்ட் சாய்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறாங்க. அதாவது பிரசிடென்ட் சாய்ஸ் சில்ட்ரன் சேரிட்டின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து 20,000 வரைக்கும் ஃபண்டிங் வந்து எக்யூப்மெண்ட்டுக்காக வழங்கு. ஸோ இந்த பிரசிடென்ட் சாய்ஸ் கொடுக்குற இந்த 20,000 இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன விதமான உங்களுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது இந்த ஃபண்டிங் வந்து 18 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான். ஸோ என்ன விதமான எக்யூப்மெண்ட் வந்து தேவைப்படுது, என்ன விதமான உபகரணங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படுதோ அதை வந்து அவங்க வழங்குவாங்க. அதுக்கான ஃபண்டிங்கை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது 20,000 மேக்ஸிமம், அதுக்குள்ளே குறைந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு தரலாம். அந்த பிள்ளையினுடைய தேவையை பொறுத்து அந்த அதுக்கான செலவை வந்து அவங்க உங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்று பார்த்தீங்கன்னா, கட்டாயம் வந்து ஃபேமிலி gross இன்கம், அதாவது உங்களுடைய நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டில் லைன் 150, இது வந்து உங்களுக்கு 70,000க்கு குறைவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபை பண்ணுவீங்க. அதே நேரம் பிஆர் அல்லது சிட்டிசன் இருக்க வேணும் அந்த பிள்ளைக்கு. மற்றது வந்து டயக்னோசிஸ் இருக்க வேணும். அதே நேரத்தில் வந்து அந்த என்ன விதமான உபகரணங்கள், அதாவது மெடிக்கல் உபகரணமாக இருக்கலாம் அல்லது வேறு அதாவது அந்த பிள்ளையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறதுக்கான ஏதோ ஒரு வகையான உபகரணமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த உபகரணத்தை வந்து நீங்கள் வேண்டி இருக்கக்கூடாது. நீங்கள் அதை வந்து அதை பற்றிய டீட்டெயில் நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேணும். அவங்க தான் ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணினதில் இருந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேணும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினா அதற்கான செலவை வந்து அவங்க எங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மணி டைரெக்டாக வராது, அவங்களுக்கு தான் போகும். ஆகவே நீங்கள் அந்த பிள்ளைக்கு என்ன தேவையான ஒரு உபகரணம் உங்களுக்கு தேவைப்படுது, அது மெடிக்கல் சம்மந்தமானதோ அல்லது வேறு சோஷியல் டெவலப்மெண்ட் சம்மந்தமான விஷயமா இருந்தால் நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து வெரி சிம்பிள். அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், பிள்ளையோட பர்சனல் டீட்டெயில், பிள்ளையினுடைய டயக்னோஸ் பண்ணப்பட்ட டாக்குமெண்டேஷன், இதுகளெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த ஃபார்ம் அவங்க ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த தேவையான உபகரணத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முக்கியமாக இன்கம், குவாலிஃபிகேஷன், இதில் என்ன கவர் பண்ண இல்லைன்ற விஷயங்களும் இருக்குது. நான் இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன்னு பாருங்கள். இந்த விடயங்களுக்கு இந்த விதமான மெடிக்கல் பிரச்சனை டயக்னோசிஸ் இருக்கிறவங்களுக்கு கவர் பண்ணாது. மற்ற எல்லா விதமான, அதாவது ஃபிசிக்கல் ஓ மென்டல் ரிலேட்டடான டிசபிலிட்டிக்கு இது கவர் பண்ணும். ஸோ நீங்கள் யாராவது 70,000க்கு குறைய ஃபேமிலி இன்கம் வச்சுருக்கிறீங்களாக இருந்தால், உங்களுக்கு டிசேபிளான கிட்ஸ் இருக்கிறாங்க என்றால், உங்களுக்கு ஏதாவது ஒரு உபகரணம் எக்யூப்மெண்ட் ஏதாவது தேவையாக இருந்தால் நீங்கள் இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா guys? ஸோ இவங்களுடைய நம்பரும் நான் இதில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமான குவெஷன் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.